நீட் விவகாரத்தில் நீதிமன்றம் மூலம் தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் ரகுபதி உறுதி. தேர்தலுக்காக எந்த காரியங்களையும் முன்னெடுப்பவர்கள் நாங்கள் அல்ல என்று விமர்சனங்களுக்கு பதிலடி. எய்ம்ஸ் அதே போல ஜிப்மர் போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி எய்ம்ஸிலிருந்து அவர்களுக்கு விலக்கு கொடுத்திருக்கிற பொழுது எங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது என்கின்ற கேள்வியையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். எனவே நீட் சம்பந்தமான வழக்கு வருகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய நலன் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற வகையிலே அதில் விதிவிலக்கு பெறுவதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போம். ஏற்கனவே அதற்காக முழு முயற்சி எடுத்து விதிவிலக்கு பெற்றோம். ஆனால் NMC வந்ததனால் தொடர்ந்து நீட் வந்துவிட்டது. மாநில சுயாட்சி என்ற புதியதொரு மடைமாற்று வித்தையை முதலமைச்சர் கையில் எடுத்துள்ளார் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். உண்மையில் மாநிலங்களின் உரிமையை பறித்தது திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தான் என்பது தேச வரலாற்றை புரட்டி பார்த்தாலே தெரிந்துவிடும் என காட்டம். ராமதாஸ் அன்புமணி இடையே ஏற்பட்டது சாதாரண சலசலப்புதான் என்று பாமக கௌரவ தலைவர் GK மணி கருத்து. கூட்டணி குறித்த அறிவிப்பு நிதானமாக வெளியிடப்படும் என்று தகவல். மருத்துவரையா அவர்கள் வழிநடத்தி வந்த கட்சி, இந்த கட்சியில் இன்னைக்கு ஒரு சின்ன சலசலப்பு முழுவதும் தெரிஞ்ச செய்தி தான். இது நல்லா போயிட்டு இருக்கு. மருத்துவரையா அவர்களும் எங்கள் சின்னையா மருத்துவர் அன்புமணி அவர்களும் இரு தலைவர்களும் மாநாட்டில் ஒன்றாக கலந்து கொள்வார்கள். நீங்கள் எல்லாம் பார்க்க போறீங்க. ஒன்றும் இல்லை, சின்ன சலசலப்பு சரியாயிடுச்சு. அது ஒன்றும் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை. உத்தரமேரூர் அருகே பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவில் வள்ளி காணப்பட்டதால் அதிர்ச்சி. உணவு அருந்திய 16 மாணவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. கன்னியாகுமரி மாவட்டம் ராமன்புரை மீனவர் கிராமத்தில் கடல் சீற்றம். கடல் அரிப்பு காரணமாக தடுப்பு சுவர் சேதமடைந்து ஊருக்குள் கடல் நீர் புகுந்ததால் மக்கள் அவதி. இந்த பகுதி ராமந்துரை மீனவ கிராமம். நேற்று மாலை ஏற்பட்ட கடல் சீற்றத்தினால் இந்த பகுதியில் உள்ள கடலரிப்பு தடுப்பு சுவர் உடைந்து 2 வீடுகளுக்குள் தண்ணீர் ஏறின. இதை நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்கள் வழியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தகவல் கொடுத்து இன்று காலை அதிகாரிகள் பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். பார்வையிட்டது மட்டுமல்லாமல் உடனடியாக இந்த இடத்துல கடலரிப்பு தடுப்பு சுவர் உடனடியாக அமைக்க வேண்டும். அருப்புக்கோட்டையில் தூய்மை பணியாளரை தாக்கிய லேப் டெக்னீஷியனை சரமாரியாக தாக்கிய சக பணியாளர்கள். காலணி அணிந்தபடி லேபை சுத்தம் செய்ததாக குற்றம் சாட்டி லேப் டெக்னீஷியன் அடித்ததால் தூய்மை பணியாளர்கள் ஆத்திரம். டெல்லியில் தொடர்ந்து 3 நாட்கள் தங்கினால் உடலில் ஏதாவது நோய் பாதிப்பு ஏற்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி எச்சரிக்கை. அதிகரித்து வரும் காற்று மாசால் ஆயுளில் 10 ஆண்டுகள் குறையும் என மருத்துவ ஆய்வில் கண்டறியப்பட்டதாகவும் கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.